வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 7565 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இதில் செலக்ஷன் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, மற்ற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஓகே, அடுத்தது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/10/2025. எக்ஸாம் உங்களுக்கு டிசம்பர் இல்லைனா ஜனவரியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி பார்த்தா நம்மளுக்கு அக்டோபர், நவம்பர் 2 மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த மாதத்துலேயுமே இன்னொரு 5 நாளுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 1ஆம் தேதியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னும் அவங்க MTS எக்ஸாம், CHSL எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணணும். ஸோ இதுவே டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த CGL எக்ஸாமோட ரிசல்ட்டு, அதாவது இந்த எக்ஸாம் முடிஞ்சு அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அடுத்தடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம சைடு பிரச்சனை இல்லை, ஆனால் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நியூ வெண்டார் வந்தனால. அப்படினால இவங்க சொன்ன மாதிரி டிசம்பர் ஜனவரியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. அப்படியே பண்ணாலும் டிசம்பர் மிட்டுக்கு அப்புறம் தான் இருக்கும், இல்லைனா ஜனவரி ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். அப்படிங்கிறனால மினிமம் 70லேருந்து 80 நாள் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் இதில் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா கட் ஆஃப் அந்த அளவுக்கு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு, இந்த வருஷம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது. அப்படிங்கிறனால உங்களால் குயிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படினால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, சின்சியராக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நான் சொன்னதான், பட் இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், இது தமிழ்நாட்டில் நடக்கும். இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான், கட் ஆஃப் கிளியர் பண்ணால் தான் அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே டெல்லியில் தான் நடக்கும். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, பட் ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்படினால இந்த மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கான இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 கொஷின் கேட்பாங்க, 90 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஜிகேலேருந்து 50 கொஷின் கேட்குறாங்க, ரீசனிங்லேருந்து 25 கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ்லேருந்து 15 கொஷின், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஓகே, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், MS ஆஃபீஸ், அதாவது MS எக்ஸல், MS வேர்டு, இன்டர்நெட் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. இந்த 10 கொஷினுமே உங்களுக்கு அதாவது டாப் லெவலில் இருக்கும், ரொம்ப பேசிக்காக மேலோட்டமாலாம் இருக்காது. உங்களுக்கு MS வேர்டு, எக்ஸல் எல்லாமே நல்லா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் தனியாக ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் கிளாஸ் போனால் கூட அந்தளவுக்கு டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ இந்த 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். கொஷின் லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜ் மட்டும்தான். தமிழில் கொஷின் கேட்க மாட்டாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஒரு கொஷின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் இதுக்கு முன்னால் கொடுத்துருந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜிகேக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். ஜிகேல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க சயின்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஆனால் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறதுல சயின்ஸுமே வரதான் செய்யும். ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜாகிரஃபி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச் எக்ஸட்ரான்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, அதுக்காக சயின்ஸ் கொஷினே கேட்க மாட்டாங்களான்னா கேட்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். சந்துரு மேத்ஸ் ஆப்லேயுமே நீங்கள் ஃப்ரீ கோர்சஸ்ங்கிற ஆப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், கோர்ஸில் எதுவும் ஜாயின் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணதுலேருந்து நான் இந்த மாதிரி வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, ஆவரேஜாக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பாலிட்டிலேருந்து 8 கொஷின், ஜாகிரஃபிலேருந்து 5 கொஷின், ஹிஸ்ட்ரியிலேருந்து 7 கொஷின், எக்கனாமிக்ஸ்லேருந்து 7 கொஷின், ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து 10 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 8 கொஷின். இது ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருக்கலாம், பட் ஆவரேஜாக இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கான வெயிட்டேஜ் கம்மி. மொத்தம் 50 கொஷின், 50ல் 45 கொஷின் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தவிர்த்து தான் வந்திருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 4லேருந்து 5 கொஷின் தான் உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸுக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
4-5 கொஷினுக்காக நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. 70-80 நாள் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா சயின்ஸ் நீங்கள் படிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அதுலேருந்து 1-2 கொஷின் ஞாபகம் இருக்கிறத அட்டன் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ சயின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சயின்ஸை படிக்க வேண்டாம். இந்த மற்ற டாப்பிக்கை படிச்சிங்க அப்படின்னாலே இதுலேருந்து 45 கொஷின் வருது. ஸோ எஸ்எஸ்சி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்பாங்க. நீங்கள் படித்ததுலேருந்து அப்படியே கொஷின் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நீங்கள் 45 கொஷினுக்கு இது ஃபுல்லாக பாலிட்டி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படித்தாலுமே உங்களால் வந்து 30 to 35 தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் 30 to 35 வந்து உங்களோட டார்கெட்டாக வைங்க. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து சயின்ஸ் படிக்க வேண்டாம், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் டைம் டேபிளுமே கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்த ரீசனிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணதில் வந்து இந்த மாதிரி தான் வந்து சிலபஸ் இருக்குது. ஓகே, பேப்பர் கட்டிங், அனலாகி, மிரர் இமேஜ், எம்பர்டு ஃபிகர் கம்ப்ளீஷன், வென் டயக்ராம், டைஸ், நம்பர் சீரீஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், செட்ஸ், கோடிங், டிகோடிங், கிளாசிஃபிகேஷன், சிலாகிசம், ஃபிகர் சீரீஸ். ஓகே, அதாவது போன வருஷம் அதுக்கு முந்தின கொஷின்ஸ் எல்லாமே ஒரு சிலதை பார்த்துட்டு இந்தந்த டாப்பிக்ல இருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கூட உங்களுக்கு வேரி ஆகலாம், பட் டாபிக்ஸ் இதை தாண்டி இருக்காது. ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். மேக்ஸிமம் கொஷின் வந்து உங்களுக்கு ஃபிகர் பேஸ்ட் கொஷின் தான் இருக்கும். இப்போ பேப்பர் கட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் சீரீஸ், எம்பர்டட் ஃபிகர் கம்ப்ளீஷன், அந்த மாதிரி ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், அந்த மாதிரி ஃபிகர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான் நிறையா இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக அது வந்து பாசிபிள் தான். ஓகே, அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி கிடையாது. இது 12th லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் எஸ்எஸ்சி ஜிடியில் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஒரே லைனில் அரை லைனில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஷின் தான் 2 லைன் 3 லைன் போகும், அதுவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிற அளவுக்கு படித்தாலே போதுமானது. மேத்ஸ்லையுமே உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ மேத்ஸுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். இதை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். இப்போ ரேஸ்ன்னு ஒரு டாபிக் நான் கொடுத்துருப்பேன், பட் ரேஸுங்கிறது உங்களுக்கு டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸோட ஒரு டாபிக் தான். ஓகே, அதனால நான் தனி டாப்பிக்காக கொடுக்கல, பட் டைம் டேபிளில் உங்களுக்கு தனியாக ரேஸுங்கிறதுமே வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா, அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், கம்ப்யூட்டர் பற்றின ஹிஸ்ட்ரி, அது எல்லாமே வந்து வந்துடும். ஓகே, பட் அதுல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கம்மியாக தான் கேட்பாங்க. மெயினாக வந்து உங்களுக்கு எக்ஸல், வேர்டு, இன்டர்நெட் ரிலேட்டடாக தான் அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும். நம்ம கோர்ஸில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வீடியோஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 80 to 100 வீடியோஸாவது வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு மட்டுமே கொடுப்போம். பர்டிகுலராக இந்த எக்ஸாமுக்குலாம் அது வந்து தேவை. நீங்கள் மேலோட்டமாக ஒரு 20-21 வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஸோ கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா 30-35க்கு மேலே எடுக்கிறது கஷ்டம். ஓகே, ரீசனிங், மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் நல்லா படிக்கிறவங்க ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. ஸோ டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நார்மலாக மற்ற எக்ஸாமில் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இப்போ ரயில்வே அதெல்லாம் கேட்குறாங்கனாலுமே மேலோட்டமாக தான் கேட்பாங்க. எஸ்எஸ்சிலையுமே வேறு எக்ஸாமில் கேட்டாலுமே ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதோட கட் ஆஃப் கம்மியாகும். நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸில் எவ்வளோக்கு உங்களோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை அதிகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நம்ம கொடுக்குற வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நிறையா தான் இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நிறையா படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான கட் ஆஃப் இதுக்கு முன்னால் 2023 கிட்டத்தட்ட இதே அளவு வேகன்சி தான், 7547. இப்போ 7565 சேம் தான். ஓகே, 2023 இதே அளவு வேகன்சி தான். அப்போ எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது மேலுக்கான ஃபைனல் கட் ஆஃப். ஓகே, ஃபைனலாக போஸ்டிங் வாங்குறதுக்கு இந்த கட் ஆஃப் இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 61, எஸ்சி எஸ்டிக்கு 58, ஓபிசிக்கு 67, யூஆருக்கு 68 இருந்திருக்கு. ஓகே, இப்போ இது வந்து அவுட் ஆஃப் 100. ஓகே, அந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க் தான். உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு மெடிக்கலுக்குலாம் மார்க் கிடையாது, குவாலிஃபை ஆனால் போதும். இப்போ 2025 கிட்டத்தட்ட இதே அளவு வேகன்சி தான். அப்படின்னால நான் சேஃப் ஸ்கோர் இவ்வளோ கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபைனலாக போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, இடபிள்யூஎஸ்னா 65க்கு மேலே, எஸ்சி எஸ்டினா 63க்கு மேலே, ஓபிசி யூஆர்னா 72க்கு மேலே நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க மேலுக்கு.
ஃபீமேலுக்கு அதை விட கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஃபீமேலுக்கு 2023 இடபிள்யூஎஸ்க்கு 48, எஸ்சிக்கு 46, எஸ்டிக்கு 44, ஓபிசிக்கு 55, யூஆருக்கு 55 இருந்திருக்கு. ஓகே, இது ஓவரால் வேகன்சி தான். நான் மேலுக்கு தனியாக ஃபீமேல் தனியாக கொடுக்கல, டோட்டல் வேகன்சி. இதுவுமே டோட்டல் வேகன்சி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த வருஷம் ஃபீமேல் கேண்டிடேட் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 55க்கு மேலே டார்கெட் பண்ணுங்க. ஓபிசி யூஆர் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 65க்கு மேலே டார்கெட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த மார்க் எடுத்தீங்கன்னா 100% ஷுவராக போஸ்டிங் வாங்க முடியும். இந்த மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். ஏன்னா இங்கிலீஷ் கிடையாது, இதில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து கிடையாது. ஏன்னா இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கிராமர் படிக்கணும், ஒகாபுலரி படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அதுக்கு நீங்கள் நிறைய டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்க போகிறீங்க. ஸோ இங்கிலீஷோட கம்பேர் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஆனால் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ரூல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாலும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆனால் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஜிகே மாதிரி ஒரு டாபிக் தான். ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டீங்க, ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, ஒரு வாட்டி பிடிஎஃப் ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அப்படினால இங்கிலீஷோட கம்பேர் பண்ணுறப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஈஸி. ஓகே, இப்போ எவ்வளோ நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஜிகே பொறுத்த வரைக்கும் 30 to 35 சொன்னேன். ஸோ 30 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ரீசனிங்லேயும் ஃபுல் மார்க் சொன்னேன். பட் ஒரு கொஷின் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 24 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேத்ஸ்லையுமே ஃபுல் மார்க் எடுக்கலாம், பட் ஒரு 14 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸில் ஒரு 7 கொஷின் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 75க்கு மேலே உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ 75க்கு மேலே எடுக்கிறதா உங்களோட டார்கெட்டாகவும் இருக்கணும். ஓகேவா, இது நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும், மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் இவ்வளோ டார்கெட் வைங்க. ஓகே, ஆக்சுவலாக இதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். பட் டார்கெட் பண்ணுறதே கம்மியாக பண்ணாதீங்க, அதிகமாகவே வச்சுக்கோங்க டார்கெட்டை. ஓகே, அடுத்து இப்போ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸில் போயிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்களாவே டேரெக்டாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். 1500க்கு மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் ரயில்வேஸ், அடுத்ததாக அக்னிவீர், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், வேறு ஒரு சில எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ஒரே கோர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேயும் சேர்த்து 1500க்கு மேலே நம்ம கோர்ஸில் வந்து செலெக்ஷன் ஆகி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனல்லையே, நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கண்டென்ட் கொடுத்துருப்போம், உள்ள இருக்கக்கூடிய பிடிஎஃப் கொடுத்துருப்போம். பட் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் நடக்க போகுது. ஓகே, அதுக்காக டீச் பண்ணுறது உங்களுக்கு இங்கிலீஷில் பண்ணியிருக்க மாட்டோம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதுனதில்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி தான் டீச் பண்ணியிருப்போம். பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும், ரயில்வே எக்ஸாம் எல்லாம் கவர் ஆகும், அடுத்தது அக்னிவீர் எல்லாமே கவர் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது இதே மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499 1499 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, இந்த கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் வேறு சோர்ஸை ஃபாலோ பண்ணலாம். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு A to Z இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. எல்லாமே இதில் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் இப்போ டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இது எஸ்எஸ்சியில் இருந்தால் எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோல்டரில் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சிக்கான அதே சிலபஸ் தான். நியூ பேட்டர்ன் கேட்பாங்களான்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸே நியூ பேட்டர்ன், பழைய சிலபஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில டாபிக் புதுசாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய 2.0 சேனலில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் டெல்லி போலீஸ் எம்டிஎஸ் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே டெல்லி போலீஸில் எம்டிஎஸ்க்கான வேகன்சியும் வரும். அதுக்கும் இதே சிலபஸ் தான். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிக்கிறது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடிக்கான வேகன்சி மினிமம் 30,000 50,000 வேகன்சி வரப்போகுது. அதுக்கும் இதே சிலபஸ் தான். அதில் எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் இருக்கும். அப்படிலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே ப்ரிப்பரேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 70 டே ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிள் படி நீங்கள் வந்து ரீசனிங், ஜிகே, மேத்ஸ், கம்ப்யூட்டருக்குள்ள வீடியோஸ் வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்
இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ டெய்லி நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை வந்து அடுத்த நாள் வந்து ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கான அந்த டைம் டேபிள் என்னோ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. வீக்லி ரிவிஷனும் பண்ணுங்கள். ஓகே. முக்கியமான நோட்ஸு, முக்கியமான ஃபார்முலாஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக திரும்ப படிக்கிறது ரிவிஷன் கிடையாது. ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறது தான் ரிவிஷன். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு 1 ஹவருக்கு நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் விட்டுக்கோங்க. ஓகே. அதுவுமே வந்து அந்த பிரேக்லேயுமே வந்து நீங்கள் மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துருக்கலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் சாங்ஸ் கேட்கலாம், மெலோடி சாங்ஸ் வந்து கேட்கலாம், சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம், வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. அடுத்து டெய்லி ½ அன் ஹவராவது வந்து இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. டெய்லி 1 ஹவர் வந்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு படிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் நல்லது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மைண்டும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், டெல்லியில் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறப்போ நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுவாங்களே, நம்மளால் வந்து போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படிங்கிற நெகட்டிவாக யோசிக்காதீங்க. கட் ஆஃப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். 90 95லாம் வந்து கட் ஆஃப் போகாது. அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். இதுக்கான சோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தைரியமாக அதை முழு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே. இப்போ டெய்லி வந்து 8 to 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 2 மணி நேரம், ஸ்டாட்டிக் ஜிகேக்கு 1 மணி நேரம், ஜிகேக்கு 2 மணி நேரம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் வந்து 5 ஹவர்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஏன்னா அதுக்கான வெயிட்டேஜ் தான் அதிகம் அப்படிங்கிறனால. அடுத்ததான் வந்து மேத்ஸுக்கு 1 ஹவர், கம்ப்யூட்டருக்கு 1 ஹவர், ரீசனிங்க்கு 1 ஹவர், ரிவிஷனுக்கு 1 ஹவர். ஓகே. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இல்லை நான் வந்து காலேஜ் போய்கிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க இதை வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாமுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி 200 டே ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் இருக்குது. ஓகே. நீங்கள் ஒர்க் போய்கிட்டு இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாலே கொடுத்துட்டேன். அடுத்த வருஷம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அதே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இந்த 200 டே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் அது வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ 70 டே ஸ்ட்ராட்டஜியில் மெயினாக நீங்கள் வந்து டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும். டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஜனவரி 2025 எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ இப்போ நியூ வீடியோஸ் கொடுத்து விட்ருக்கோம், அதை பாருங்கள். இன்னும் அப்லோட் பண்ணுவோம். ஓகே. நியூ வீடியோஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 நான் வந்து டைம் டேபிளில் கொடுத்துருக்க மாட்டேன். கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா கண்டினியூஸாக ஒரே ஃப்ளோவில் இது டெய்லி வரப்போகுது. அப்போ டைம் டேபிள் தான் சும்மா அது இடத்த தான் பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து கொடுக்கல. ஓகே. பட் இதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே. டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும், டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ பார்க்கணும். அது போக நான் இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதையும் பார்க்கணும். ஓகே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிட்டி, அதாவது ஜிகேல பாலிட்டியில் ஒரு வீடியோ பார்க்கணும், மேத்ஸில் பர்சன்டேஜில் ஒரு வீடியோ பார்க்கணும், கம்ப்யூட்டர் அவேர்னஸில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே. ரீசனிங்கில் நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் ஒரு வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துருக்கேன். ரீசனிங் வந்து உங்களுக்கு 34 நாள்லேயே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு 21ஆவது நாள்லேருந்து டெய்லி 2 ஜிகே வீடியோ பார்க்குற மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே. இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. அடுத்து இப்போ 70 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொடுப்போம். 70 நாளில் வந்து 70 வீடியோ கிட்ட தான் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு மேலேயும் வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதையும் நீங்கள் வந்து அடுத்த டைம் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறமும் டைம் இருக்குது அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பாருங்கள். இதுவும் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா இந்த 3 சப்ஜெக்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமாக 70 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபுல் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே. டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. இது வந்து டெஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஓகே. நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் டெஸ்ட் புக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.